ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டிஎன்டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் அட்ஜெக்டிவ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு நவுன் பெயர்ச்சொல் அல்லது ப்ரனவுன் பிரதி பெயர்ச்சொல். நவுனுக்கு பதில் வரக்கூடிய வார்த்தை தான் பிரதி பெயர்ச்சொல் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நவுனையும் ப்ரனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணுறது, நவுனையும் ப்ரனவுனையும் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவில் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவில் ஒரு கைண்டை தான் பார்க்க போகிறோம். அது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அளவு, ஒரு பொருள், அதாவது ஒரு நவுன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பேசும்பொழுது நம்ம இந்த அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஏட் சம் ரைஸ். நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன். இதில் சம் அப்படின்றது குவான்டிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. He showed much patience. மச் அப்படின்றதுக்கு அர்த்தம் மிகுதி, அதிகம். அவர் அதிக அளவு பொறுமையை காட்டினார். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். He has little intelligence. லிட்டில் அப்படின்னாக்கா கொஞ்சம் அளவு இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிதளவு இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது we have had enough exercise. enough அப்படின்றது இங்கே அட்ஜெக்டிவ். he has lost all his wealth. ஆல்னா எல்லாம் இல்லையா. enough அப்படின்னாக்கா போதுமான. ஆல் அப்படின்னா எல்லாம், அவர் எல்லா சொத்தையும் இழந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். யூ ஹாவ் நோ சென்ஸ். உனக்கு சென்ஸே இல்லை. இதில் நோ அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஹீ டிட் நாட் ஈட் எனி ரைஸ். எனி அப்படின்னா இதில் எதுவும், அவங்கக்கிட்ட ரைஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கிரேட் அப்படின்னாக்கா அதிக அளவு கேரை எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹீ கிளைம்ட் ஹிஸ் ஹாஃப் ஷேர் ஆஃப் த பூட்டி. ஹாஃப் அப்படின்றது இங்கே அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. பாதி அளவு அவர் கேட்டாருன்னு அர்த்தம். தேர் ஹாஸ் நாட் பீன் சஃபிஷியன்ட் ரெயின் திஸ் இயர். சஃபிஷியன்ட் அப்படின்னா போதுமான அளவுக்கு மழை இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். த ஹோல் சம் வாஸ் எக்ஸ்பெண்டட். ஹோல்னா முழுமை. இங்கே ஹோல் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அப்போ ஒரு நவுன் அல்லது ப்ரனவுன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே இந்த அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி நவுனுக்கு முன்னாடி தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ரைஸ் அப்படின்றது நவுன், அதுக்கு முன்னாடி சம்மை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேஷன்ஸ் அப்படின்றது நவுன், அதுக்கு முன்னாடி மச்சை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.